வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டோரி. நான் உங்கள் தாரா. எல்லாருமே எப்படி இருக்கீங்க மக்களே? உங்கள் எல்லாருமே தி ஃபர்ஸ்ட் கிஸ் பார்ட் 8 வந்து மீட் பண்ணுறதுல எனக்கு உண்மையாகவே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ப்ரீவியஸ் எபிசோட் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சேடாக இருந்துச்சு அப்படின்னு நினைக்கும் போது நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். என்னக்கா இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இல்லையா? நாங்கள்லாம் சேடாக இருக்கோம், நீங்கள் மட்டும் ஹாப்பியாக இருக்கீங்களேன்னு சொல்லி கேட்கக்கூடாது. பிகாஸ் உங்களுக்கு ஸ்டோரி அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் உண்மையாக இந்த கேரக்டர்ஸ் இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறது, கஷ்டப்படுறதே பார்த்துட்டு நீங்களாம் வருத்தப்படுறது உண்மையாகவே எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவ் சைனாக தோணுது. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் நமக்கு பிடிக்குது அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம அந்த கேரக்டர்ஸ்குள்ளே இன்வால்வ் ஆனால் மட்டும்தான் நமக்கு அந்த அளவுக்கு அது பிடிக்கும். ஸோ உங்கள் எல்லாருக்குமே அது பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங் உங்கள் எல்லாருக்கிட்டையுமே நான் ஷேர் பண்ணணும். என்ன அப்படின்னா, இந்த கேரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதித்தி, ஆரவ், அந்த 3வது கொஷின் மார்க்கு, அவங்க 3 பேருமே ரீசெண்ட் டேஸில் என்னை காண்டாக்ட் பண்ணிவிட்டு என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க நீ, எங்ககிட்ட கேட்காம காப்பிரைட் கூட வாங்காமல் எங்களோட கதையை நீ பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு 3 பேரும் ஒரே பஞ்சாயத்து. பட் இருந்தாலும் அவங்க 3 பேருக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. பிகாஸ் அவங்க 3 பேருமே அவங்களோட லைஃப்பில் என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்களோ அது எல்லாத்தையுமே இன்னொருத்தர் மூலயமா இந்த மாதிரி 4 பேருக்கு கொண்டு போய் சேர்க்குறதே எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. உண்மையாகவே இதை நீ சொல்கிறதுல எங்களுக்கு எந்த விதமான தயக்கமே இல்லை. நீ சொல்லு, உனக்கு எதாவது வேணும் அப்படின்னா கூட என்கிட்ட கேளு, நாங்களுமே உனக்கு ஹெல்ப் பண்ணுறோம். முடிஞ்சால் இந்த ஸ்டோரி எண்டில் நாங்களும் வந்து பேசுகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. முடிஞ்சால் இந்த ஸ்டோரியை நான் எண்ட் பண்ணும்போது அவங்களுடைய வாய்ஸை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுற மக்களே. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் லவ் அண்ட் சப்போர்ட். இதே மாதிரி கண்டினியூவாக கொடுத்துட்டே இருங்க. அண்ட் என்னோட வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ப்ரீவியஸ் எபிசோட் நம்ம என்ன பார்த்துருந்தோம், அதித்தி அந்த வேலையை விட்டுட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு ஹோப்லெஸ்ஸாக அவங்களோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே இருந்தாங்க. அவங்களுடைய அம்மாக்கிட்டேயும் எதுவுமே சொல்லலை. அவங்களுடைய அம்மாவுமே அதித்தி கிட்டே போய் எதையுமே கேட்கலை. அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அதித்தி இந்த பிரச்சனைலாம் எப்படி ரிசால்வ் பண்ணாங்க, ஆரவை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, திரும்பி அவங்க நியூவான ஒரு ஜாபுக்கு போனாங்களா இல்லையா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே பார்ட் 8 கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், மறக்காமல் ஹெட்ஃபோன்ஸை கையில் எடுத்துக்கோங்க அண்ட் ஸ்டோரியை இமேஜின் பண்ணி கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அண்ட் சோல்ஃபுல்லாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னக்கா ஆரவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. ஆரவ் இப்போ அப்ஸ்காண்ட் ஆகிட்டான், அதனால அதித்தியை மட்டும் வச்சுருக்கேன். ஆரவ் வரும்போது திரும்பி ஆரவியை நான் சேர்த்துருவேன், கவலைப்படாதீங்க. இப்போது அதித்தி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அதித்தி வீட்டில் இருக்காங்க. கிட்டத்தட்ட 2 நாள் ஆகிடுச்சு. வேலையை விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி எந்த விஷயத்தையும் அம்மா கிட்டே ஷேர் பண்ணலை. ஸோ ரூம்குள்ளேயே இருக்காங்க. அடுத்த லைஃப்பில் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஹோப்பில் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காங்க. இப்படியே இருந்துட்டால் வாழ்க்கை இதை நோக்கியே போகாது இல்லையா, இப்படியே இருந்துட்டால் வாழ்க்கை அந்த இடத்துல நின்றாது. அந்த நாள் 24 மணி நேரம் தான், எப்படி இருந்தாலும் அடுத்த நாள் வந்தே தீரும் இல்லையா. ஸோ இப்படியே உட்காந்துட்டு இருந்தால் எதுவுமே சரியாகாது. ஸோ நம்ம லைஃப்க்கான அடுத்த ஸ்டெப்பை நம்ம எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதித்தி ஒரு ஸ்ட்ராங்கான டெசிஷனுக்கு வராங்க. ஸோ இவங்க அப்படி ஸ்ட்ராங்காக யோசிச்சுக்கிட்டே ஓகே நெக்ஸ்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் ஜாப்ஸ்க்கெல்லாம் அப்ளை பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எப்போவுமே ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரியே இவங்க நார்மலாக ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறாங்க. ஸ்டில் இன்னமும் அம்மா கிட்ட இவங்க வேலையை விட்ட விஷயத்தை பற்றி சொல்லவே இல்லை. நார்மலாக ஆஃபீஸ்க்கு தினமும் எப்படி காலையில் கிளம்புவாங்களோ அதே மாதிரி தான் கிளம்பி போகிறாங்க. ஆஃபீஸ்க்கு போகலை, ஆனால் வேறு ஆஃபீஸ்க்கு இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ண போகிறாங்க. லைனாக கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 days, ஒரு 1 வீக்காக இவங்க இதே மாதிரி கண்டினியூவாக இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இவங்க எல்லா கம்பெனிஸ்லையுமே செலக்ட் ஆகுறாங்க. பட் எல்லா கம்பெனிஸ்லையுமே இவங்களுக்கு நிறைய டிமாண்ட்ஸ் இருக்குது. ஸோ எல்லா டிமாண்ட்ஸையும் இவங்களால் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது. ஏன் சில இடத்துல இவங்க செக்ஷுவலாக கூட அப்யூஸ் பண்ணுறாங்க. பட் அதெல்லாம் இவங்க ஃபேஸ் பண்ணிட்டு தான் இவங்க அப்படியே கடந்து போய்கிட்டே இருக்காங்க. இப்போ அதித்திக்கு என்ன பண்ணுறது, இப்போ நெக்ஸ்ட்டாக என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோப்பே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வீக் மண்டேக்கு ஒரு இன்டர்வியூ கால் வருது. இவங்களும் சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல் காலையில் வீட்டிலேருந்து கிளம்புற மாதிரி இவங்களும் கிளம்பி அந்த இன்டர்வியூக்கும் போகிறாங்க. இன்டர்வியூலும் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் அதித்தி பாஸ் பண்ணிடுறாங்க. என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா, அவங்க ரொம்ப பெரிய ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. என்ன டிமாண்ட் அப்படின்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட்டு 6 months ஒரு ட்ரெயினி டிஎலாக வேறு ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணணும், அதாவது வேறு ஒரு பிரான்ச்சில் ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பிரான்ச் கேட்குறீங்களோ அதுக்கப்புறம் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம். இதுக்கு நடுவில் உங்களுக்கு வேலையை விட்டு போகணும் அப்படிலாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது உங்களோட விஷ் தான், அதை பற்றி நாங்கள் எதுவுமே கேட்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி கம்பெனியில் உங்களுக்கு இப்படி ஒரு டிமாண்டை கொடுக்குறாங்க. இப்போது நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னா, ஏன்னா உங்களோட ஃபுல் லைஃப் செட்டில் ஆனதுமே சென்னையில் தான் இருக்கீங்க. உங்களுடைய அம்மா, உங்களோட தம்பி, உங்களோட ஃபேமிலி ஃபுல்லாக சென்னையில் தான் இருக்குது. ஸோ இவங்களை விட்டுட்டு நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு போனாலுமே உண்மையாகவே உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் வேற ஒரு விஷயத்தையும் யோசிக்கிறீங்க. என்ன அப்படின்னா, இப்போது ஆரவ் இங்கே இல்லை, உங்களோட நினைப்பு ஆரவை சுற்றியே தான் இருக்குது. ஸோ இந்த இடத்த விட்டு போனால் ஒரு சின்ன சேஞ்ச் கிடைக்கும், ஒருவேளை ஆரவை மறந்துட்டு தன்னோட லைஃப்பில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க. ஸோ யோசிச்சுட்டு நீங்களும் என்ன பண்ணுறீங்க, வீட்டில் ஒரு கன்சிடர் கூட நீங்கள் யோசிக்கவே இல்லை. டக்குன்னு அவங்கக்கிட்ட அவங்க சொல்கிற அந்த ஆப்ளிகேஷனுக்கு, அவங்க சொல்கிற அந்த கண்டிஷனுக்கு நீங்கள் அக்செப்டும் பண்ணிக்கிறீங்க.
அந்த டேரக்டர்ஸ்க்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு டேலண்டடான ஒரு கேர்ள் வந்து ஒரு வேலைக்கு கிடைக்கிறது, அதுவும் ஒரு ஃபிட்டான ஒரு போஸ்ட்டுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஸோ அவங்களுமே அவங்க கொடுத்த டிமாண்டை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுனால ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. சொல்லப்போனால் நீங்கள் கேட்ட பேக்கேஜை விட எக்ஸ்ட்ராவே அவங்க பே பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட அவங்க எல்லாமே செட்டில் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் நீங்கள் இந்த ஊரை விட்டே கிளம்ப போகிறீங்க. எந்த ஊருக்கு போக போகிறீங்க அப்படின்னா பாண்டிச்சேரிக்கு போகிறீங்க. என்னக்கா பாண்டிச்சேரி என்ன சரக்கா அப்படிலாம் கேட்கக்கூடாது. யாராவது அப்படிலாம் கேட்டிங்க பிச்சு போவோம் பிச்சு. ஸோ நம்ம அதித்தி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அதித்தி இந்த எல்லாத்தையுமே வாங்கிட்டு இன்டர்வியூட அந்த ஆஃபர் லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு வீட்டுக்கும் போகிறாங்க. இப்போது அவங்களோட அம்மா கிட்ட சமாளிக்கணும். என்ன பேசி சமாளிக்கிறது அப்படிங்கிறது அதித்திக்கு புரியவே இல்லை. அவங்க இன்டர்வியூ முடிச்சுட்டு நார்மலாக ஆஃபீஸ் டைம்லேருந்து வரதுக்கு முன்னாடியே வீட்டுக்கே வந்துட்டாங்க. உங்களுடைய அம்மா என்னாச்சுடி இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டா அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லைம்மா, நான் வேறு ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போயிருந்தேன், இன்டர்வியூ சீக்கிரம் முடிஞ்சிருச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நீங்கள் உங்கள் அம்மா கிட்டே சொல்கிறீங்க. என்ன சொல்கிற, இன்டர்வியூக்கு போனேன், எந்த கம்பெனி இன்டர்வியூக்கு போனேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அம்மா அவங்கள கிட்டே கேட்டுகிட்டே இருக்காங்க. பட் நீங்கள், ஆமாம்மா நான் வேறு ஒரு கம்பெனிக்கு போயிட்டுருக்கேன், நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி என் வேலையை விட்டுட்டேன், உங்ககிட்ட நான் சொல்லாமலே இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அம்மா கிட்டே சொல்கிறீங்க. அதை கேட்டோடனே உங்கள் அம்மாவுக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. என்னடி சொல்கிற, ஒரு வாரத்துக்கு முன்னாடி வேலையை விட்டியா, அப்புறம் எதுக்கு நீ என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா நான் சொன்னேன் தேவையில்லாமல் நீ டென்ஷன் ஆக, அதனால தான் நான் எதுவும் சொல்லலை, நான் வேற ஒரு வேலையை இப்போ நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேன், நான் அடுத்த வாரம் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்ல, நீ ஜாயின் பண்ணுறதை பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதித்தி, இப்போ எதுக்காக நீ அந்த வேலையை விட்டாதில்ல, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கேட்குறாங்க. பட் உங்களுக்கு என்ன சொல்கிறது அப்படிங்கிறதே புரியல. இப்போ உங்கள் அம்மா கிட்ட நீங்கள் பாண்டிச்சேரி போகிறத பற்றி பேசி ஆகணும். இப்போ நீ அதெல்லாம் விடு, நான் சொல்ல வரதை முதல்ல நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட நீங்கள் பாண்டிச்சேரி போகிறத பற்றி பேசி கன்வின்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இந்த கம்பெனியை பற்றி பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல விடு, அதை பற்றி பேசாத, போனது போகட்டும், இப்போ இருக்கிறத பற்றி பேசு, நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன்னு முதல்ல கேளு அப்படின்னு சொல்ல, சரி சொல்லு என்ன சொல்ல போகிற அப்படின்னு சொல்லி கேட்க, நான் இப்போ நியூவான ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கேன், நல்ல கம்பெனி, நல்ல சேலரி, நான் கேட்குறத விட நல்ல பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க, அதையும் தாண்டி அவங்க எனக்கு ஒரு சின்ன ஒரே ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க, அந்த கண்டிஷன் மட்டும் நான் ஃபாலோ பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு இதில் ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்கும் அப்படின்னு சொல்ல, உங்களுடைய அம்மாவும் அது என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ஒரு 6 மாதம் அவங்களுடைய இன்னொரு பிரான்ச்சில் போய் வேலை செய்யணுமா அப்படின்னு சொல்ல, சரி செய், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கிட்டே சொல்கிறாங்க. பட் உங்கள் அம்மா என்ன ஊர் அப்படின்லாம் எதுவுமே கேட்கல. அப்போ தான் நீங்கள் கேட்குறீங்க, என்ன ஊருன்னு கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்ல, என்ன ஊர், சென்னைக்குள்ளே தானே வேலை பார்க்க போகிறா அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா நான் பாண்டிச்சேரிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. நீங்கள் அப்படி சொன்ன உடனேவே உங்கள் அம்மா அடுத்த வாரத்தை எதுவுமே பேசலை. முதல்ல அந்த கம்பெனியை உனக்கு வேணாம், தலையை சுற்றி தூக்கி போட்டு நீ வேறு வேலையை பார்க்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா டக்குன்னு இந்த மாதிரி சொல்லிடுறாங்க. பட் உங்கள் அம்மா கிட்டே நீங்கள் கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இல்லைம்மா நான் சென்னையில் கொஞ்ச நாள் இல்லாமல் இருக்கிறது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், நான் இந்த ஊரை விட்டு தனியாக போய் இருந்தால் நல்லாயிருக்கும்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, உங்கள் அம்மா உனக்கு என்ன பிரச்சனை, இப்போ இந்த ஈரோ விட்டு போகிற அளவுக்கு நீ என்ன யோசிக்கிற, உன் மண்டைக்குள்ளே அப்படி என்ன இருக்குது, நீ எதுக்காக அந்த வேலையை விட்ட, முதல்ல நீ எனக்கு அதுக்கு ரீசன் சொல்லு, அதுக்கப்புறம் நான் இந்த கம்பெனியை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் கேட்குறாங்க. பட் உங்கள் அம்மா கிட்ட ஆரவுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, அவனுக்கும் எனக்கும் ப்ராப்ளம் வந்துருச்சு, அதனால தான் நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சிட்டோம் அப்படின்லாம் சொல்ல முடியாது இல்லையா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆஃபீஸில் உங்களையும் ஆரவையும் சேர்த்து வச்சு தப்பாக பேசினது, அந்த பொண்ணு பேசினதால ஆரவ் காணாமல் போனது விஷயத்தை பற்றி மட்டும் சொல்கிறீங்க. பட் ஆரவ் ஒரு கே அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நீங்கள் எதுவுமே உங்கள் அம்மா கிட்டேயும் சொல்லலை. உங்களுடைய அம்மா கிட்ட ஆஃபீஸில் நடந்த பிரச்சனை, ஆரவ் காணாமல் போயிட்டான் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி மட்டும்தான் பேசுகிறீங்க. பட் ஆரவுக்கும் உங்களுக்கும் நடுவில் நடந்த அந்த கான்வர்சேஷன், ஆரவ் உங்ககிட்ட சொன்ன அவனை பற்றின உண்மைகளை நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட சொல்லவே இல்லை, அதை அப்படியே மறைச்சிட்டிங்க. உங்களுடைய அம்மா உங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறாங்க, நீ என்னை ஏமாத்திடாதித்தி, நீ மாறிட்ட, நீ எங்களுக்காக இப்போலாம் இருக்கிறதே இல்லை, உனக்கு வேறு யாரோ பற்றின ஞாபகங்கள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் நீங்கள் உங்களோட அம்மா கிட்ட, இல்லைம்மா நான் எதுவுமே மாறலை, நான் யாரை பற்றியும் யோசிக்கல, பட் நான் கொஞ்ச நாள் இந்த ஊரில் இல்லாமல் வேறு எங்கேயாவது போய் இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் திரும்பவும் என்னோடய பழைய அதித்தியா, போல்டான அதே அதித்தியா நான் வந்துடுவேன்னு எனக்கு தோணுது, ப்ளீஸ்மா நான் போகிறதுக்கு நீ அலோவ் பண்ணு அப்படின்னு சொல்ல, இல்லை அதித்தி நீ மாறிட்ட, எங்ககிட்ட நீ மறைக்கிற, கிட்டத்தட்ட நீ என்கிட்ட பொய்யே சொல்ல மாட்ட, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனாக பேசுவேன், ஆனால் இப்போது ஆரவ் காணாமல் போயிருக்கான், ஆஃபீஸில் அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, இந்த வேலையை நீ விட்டு 1 வாரம் ஆகுது, புதுசாக ஒரு வேலைக்கும் போய் சேர போகிற, அந்த வேலையில் உன்னை வேறு ஊருக்கே அனுப்புகிறாங்க, இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, என்கிட்ட நீ ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை, இப்போது நீ என்னை விட ஆரவை அதிகமாக நம்ப ஆரம்பிச்சிட்ட. எனக்கு உண்மையாகவே இப்போ என்ன சந்தேகமாக இருக்குது அப்படின்னா, அவங்கெல்லாம் சொன்ன மாதிரி நீ உண்மையாகவே ஆரவை லவ் பண்ணுறியோன்னு எனக்கே தோணுது அதித்தி, சொல்லு உண்மையா, நீ உனக்கு ஆரவை உண்மையாகவே பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்ல, ஏமா அப்படியெல்லாம் பேசுகிற, எனக்கு அப்படியெல்லாம் எந்த ஒரு எண்ணமுமே இல்லை, ஆரவ் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பான்னு ஆசைப்பட்டேன், என்னோடய லைஃப்பில் இது வரைக்கும் கிடைச்ச ஒரு நல்ல ஃப்ரெண்டுனா அது ஆரவ் மட்டும்தான், அவங்க என் கூடவே இருப்பான்னு ஆசைப்பட்டேன், பட் அவன் பாதியிலே விட்டுட்டு போனதை என்னால் ஏற்றுக்க முடியலம்மா, அதனால தான் நான் இந்த அளவுக்கு வருத்தமாக இருக்கேனே தவிர
தவிர வேறு எந்த ஃபீலிங்கும் எனக்கு இல்லை. ஆரவும் என்னை அந்த மாதிரி ஃபீல் பண்ண மாட்டான், நானும் அவனை அந்த மாதிரி ஃபீல் பண்ணலை. நீ எங்கள் 2 பேரும் தயவு செஞ்சு நம்பு அப்படின்னு சொல்ல, இல்லை அதித்தி, எனக்கு உன் மேலே இருக்க நம்பிக்கை கொஞ்சம் உடஞ்ச மாதிரி இருக்குது. நீ எங்களை விட்டு போக போகிற. 8 மாதம் பழகின ஆரவ் உனக்கு இம்பார்ட்டண்ட்டாக போயிட்டான். பட் இத்தனை வருஷம் உன் கூடவே இருந்த நானோட தம்பி உனக்கு முக்கியம் இல்லைன்னு நினச்சிட்டு நீ வேறு ஊருக்கு போக ரெடி ஆகிட்டல அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா தயவு செஞ்சு அப்படியெல்லாம் பேசாத. நான் கொஞ்ச நாளைக்கு தான், இந்த கம்பெனியில் எனக்கு ஒரு நல்ல பேக்கேஜ் வேறு இருக்குது, நல்ல ஒரு சேலரி இருக்குது, கண்டிப்பாக நம்ம ஃபேமிலி இன்னும் கூட கொஞ்சம் டெவலப் பண்ண முடியும், ப்ளீஸ்மா நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுறீங்க. இந்த வாக்குவாதம் கிட்டத்தட்ட ஒரு 3 நாளாக போகுது. உங்கள் அம்மா இதுக்கு ஒத்துக்கவே இல்லை. நீங்கள் அடுத்த வாரம் திங்கக்கிழமை அந்த ஆஃபீஸில் போய் ஜாயின் பண்ணணும். அப்படின்னா நீங்கள் முன்னாடியே 2 நாளுக்கு முன்னாடியே இங்கேருந்து கிளம்பணும். ஸோ இந்த 2 நாளுக்குள்ளே உங்கள் அம்மாவை எப்படியாவது சமாளிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னென்னவோ பேசி பார்க்குறீங்க. உங்களோட தம்பிக்கிட்டையும் சொல்கிறீங்க. உங்களோட தம்பியும், இல்லை அதித்தி, இல்லைக்கா நீ போக வேணாம், அதெல்லாம் செட் ஆகாது, நீ தனியாக போய் அந்த ஊர்லலாம் இருக்க வேண்டாம், அந்த ஊர்லாம் அந்தளவுக்கு நல்லா இருக்காது, உனக்கு சாப்பாடு, உனக்கு தங்குறதுக்குன்னு சேஃப்டியே இருக்காது, நீ போக வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிடுறான். உங்களோட அம்மாவுக்கு பேசவே இல்லை உங்ககிட்ட. கிட்டத்தட்ட 4 நாள் ஆகிடுச்சு, நீங்களும் உங்கள் அம்மாவும் பேசவே இல்லை. இப்படியே தான் போகுது. வெள்ளிக்கிழமையும் வந்துடுச்சு. உங்கள் அம்மா கிட்ட போய் பேசுகிறீங்க. ப்ளீஸ்மா புரிஞ்சுக்கோ, கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்க பாரு, எனக்கு ஒரு நல்ல சம்பளம் இருக்குது, இப்போ நான் ஆரவுக்காக இங்கேருந்து போகலை, நமக்காக மட்டும்தான் நான் போகிறேன், நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கிட்ட நீங்களும் சொல்லிகிட்டே இருக்கீங்க. உங்களோட அம்மாவும் உங்ககிட்ட, சரி நீ போ, ஆனால் போயிடு, அப்படியே போயிடு, நீ வீட்டுக்கு வராத, இந்த 6 மாதம் ஒரு தடவை கூட நான் உங்ககிட்ட பேச விரும்பல, நீ ஃபோனும் பண்ணாதே, எனக்கு நீ வரவும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா ரொம்பவே மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிறாங்க. உங்களோட தம்பிக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல, அமைதியாக உட்காந்துருக்கான். இப்போ நீங்கள் உங்களோட தம்பியும் உங்கள் அம்மாக்கிட்டேயும் ப்ளீஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, நமக்காக தான் நான் போகணுன்னு நினைக்கிறேன். ஆரவ் என்னோடய லைஃப்பில் வந்தான், அவன் பாட்டுக்கு போயிட்டான், இப்போ அவனோட லைஃப்பில் அவன் கிடையாது, இதுக்கப்புறம் அவன் வருவான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவும் இல்லை. நம்மளோட லைஃப் இப்படியே போயிடாது, நான் கண்டிப்பாக நம்ம லைஃப்பை பார்த்துக்கணும் அப்படின்னா நான் அந்த வேலைக்கு போய் தான் ஆகணும், ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் அம்மா கிட்டே கெஞ்சிறீங்க. உங்களோட அம்மாவும் அழுதுகிட்டே, சரி போ, உன்னோட விருப்பம், நீ என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோ, எங்ககிட்ட கேட்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்கள் உங்களோட லக்கேஜஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணவும் ஆரம்பிக்கிறீங்க. அடுத்த நாள் நீங்கள் அந்த ஊருக்கு கிளம்பணும். ஸோ அதே மாதிரி ஆஃபீஸ்லேயே உங்களுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படி தான் கிளம்புறீங்க. கிளம்பி அந்த சனிக்கிழமை பாண்டிச்சேரினா சென்னையிலேருந்து ஒரு கிட்ட தானே ஒரு 3 hours 2.5 hours போயிட முடியும் இல்லையா? ஸோ நீங்களும் அதே மாதிரி தான் போகிறீங்க. சாட்டர்டே ஈவினிங் உங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறீங்க. உங்கள் அம்மாவெல்லாம் அனுப்பவே மனசில்ல, அழுதுகிட்டே தான் உங்களை வாசலில் வந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க. உங்களுக்கு மனசே இல்லை உங்கள் அம்மா விட்டுட்டு போகிறதுக்கு. நீங்களும் அழுதுகிட்டே தான் அங்கேருந்து கிளம்பி போகிறீங்க. பட் இப்படியே இருந்துட்டால் லைஃப் அப்படியே இருக்காது இல்லையா? அதுக்கு நம்ம சமாளிக்கிறதுக்கு நமக்கு மணி வேணும். ஸோ மணிக்காக நம்ம ஓடி தான் ஆகணும் இல்லையா? ஸோ ஆதித்தியும் இப்போ அதை ஃபேஸ் பண்ணி தான் ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஆரவை பற்றி யோசிக்கக்கூடாது அதித்தி, உன்னோட மனசு உன்னோட ஃபேமிலியை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதித்தி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட மைண்டை பயங்கரமாக ஸ்ட்ராங் பண்ணிக்கிறாங்க. அங்கேருந்து கிளம்பியும் போகிறாங்க. அந்த ஊரில் போய் சேர்றாங்க. ஆஃபீஸில் இப்போது அங்கெல்லாம் வந்து நம்ம ட்ரைனிங் அப்படிலாம் போனால் இண்டிவிஜுவலாக தங்கிறதுக்கு காட்டேஜ் கொடுப்பாங்க. பட் இந்த மாதிரி அங்கேயே ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கேர்ள்ஸ் ஹாஸ்டல் மாதிரி கொடுப்பாங்க. அது ஒரு பிஜி மாதிரி இருக்கும். அந்த பிஜியில் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஒரே ஒரு சிங்கிள் ரூம் தான். ஸோ அந்த சிங்கிள் ரூமில் தான் ஒரு காட் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்குள்ளேயே தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. அந்த ரூமே உங்களுக்கு பார்க்க ஒரு மாதிரியாக இருக்குது, பிடிக்கல. பட் வேறு வழியில் நீங்கள் இந்த 6 மாதம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுனால போகிறீங்க. போயிட்டு அந்த ரூமை உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி செட் பண்ணிக்கிறீங்க. ஸோ அந்த சாட்டர்டே நைட் அப்படியே போகுது. உங்களோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறீங்க. பட் உங்களோட அம்மா வேண்டா வெறுப்புக்கு பேசுகிறாங்க. கிட்டத்தட்ட அப்படியே ஃபோன்லேயே அழுதுகிட்டே இருக்காங்க. நீ அழாத, நான் பார்த்துக்கிறேன், எதுவாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணு, அவனையும் எனக்கு ஃபோன் பண்ண சொல்ல அடிக்கடின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அம்மா கிட்டே பேசிவிட்டு ஃபோனை வைக்கிறீங்க. நைட்டு ஃபுட்டு வாயிலே வைக்க முடியல, ரொம்ப கேவலமாக இருக்குது. பட் இருந்தாலும் வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு பிடிக்காமல் சாப்பிட்டுட்டு மீதி எடுத்துகிட்டு போய் கொட்டிடுறீங்க. ஸோ இப்படியே சண்டேவும் அப்படியே தான் போகுது. ஸோ நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு போகிறீங்க. ஆஃபீஸில் ஒர்க் ஜாயின் பண்ணுறீங்க. கிட்டத்தட்ட அப்படியே ஒரு 3 மாதம் போகுது. எனக்கு அதுக்குள்ளே 3 மாதம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் 3 மாதம் ஆகிடுச்சு. ஸோ இப்படியே போய்கிட்டு இருக்கு. நீங்கள் இப்போ ட்ரைனிங் டிஎல்லாக இருக்கீங்க. ட்ரைனிங் டிஎல்லாகவே இருந்தாலுமே உங்களுக்கு அங்கே எல்லா ப்ரொசீஜர்ஸும் தெரியும். பிகாஸ் அவங்க ஆஃபீஸில் இந்த மாதிரி ரூல்ஸ் வச்சுருக்கறதுனால உங்களுக்கு ட்ரைனிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் நீங்கள் ட்ரைனிங் எல்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆல்ரெடி அந்த ஒர்க்கை பற்றி எல்லாமே தெரிஞ்ச ஒரு பர்சன் தான். ஸோ நீங்கள் அந்த ஒர்க்கை ரொம்ப சிறப்பாகவே நல்லாவே பண்ணிட்டுருக்கீங்க. உங்கள் மேலே ஒரு பிளாக் மார்க்கோ ஒரு கம்ப்ளைண்ட்டோ யாருமே சொன்னதில்லை. ஒர்க் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருக்கு. உங்கள் அம்மாக்கிட்டே நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள் தம்பிக்கிட்டேயும் பேசுகிறீங்க. உங்களுக்கு எப்போயாவது லீவ் கிடச்சிதுன்னா அப்பப்போ சென்னைக்கும் நடுவில் எப்போயாவது 1 நாள் 2 நாள் போய்ட்டும் வரீங்க. ஸோ இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 3 months போயிடுச்சு. இந்த 3 monthsல என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பையன் உங்களோட ஆஃபீஸில், அதாவது அந்த பாண்டிச்சேரி பிரான்ச்சில் வந்து வேலைக்கு சேர்றான். இந்த பையனோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவனோட பேர் ஆதித்யா.
ஆதித்யா என்ன பண்ணுறான் அப்படின்னா உங்களோட டிபார்ட்மெண்ட்டில் தான் அந்த பையனை வந்து சேர்க்குறாங்க, உங்களோட ஜூனியராக கூட்டிகிட்டு வந்து சேர்க்குறாங்க. இப்போ நீங்கள் ட்ரைனிங் டீயெல்லாம் இப்போ நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் சென்னைக்கு போனதுக்கப்புறம் இந்த பையனும் உங்கள் கூடயே சென்னைக்கு வந்துடுவான். இந்த பையனுக்கும் அதே மாதிரி கண்டிஷனோட தான் சேர்த்துருக்காங்க. ஏன்னா இந்த பையன் இப்போ கரண்ட்டாக இருக்கிறது பாண்டிச்சேரியில் தான் இருக்கான். ஸோ இந்த பையனுக்கு இப்போ ட்ரைனிங் இப்போதைக்கு நீங்கள் இங்கே இருக்கிறதுனால 3 மாதத்துக்கு இங்கே போட்டிருக்காங்க. மீதி இவனோட நெக்ஸ்ட் ட்ரைனிங் பீரியட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னையில் போடுவாங்க. ஸோ இந்த பையன் உங்கள் கூட சென்னைக்கும் வந்துடுவான். ஸோ இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த பையனை கூட்டு வந்து சேர்த்து விடுறாங்க. இந்த பையன்கிட்ட நீங்கள் வழக்கம் போல தான் பேசவே இல்லை. அவன் என்ன கேட்குறானோ அதுக்கு மட்டும் தான் பதில் சொல்வீங்க. வேலைக்கு என்ன சம்மந்தமோ அதை மட்டும் தான் பேசுவீங்க. ஸோ இப்படியே தான் கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் போகுது. லாஸ்ட் 1 மாதம் இருக்குது. இந்த 1 மாதத்தை எப்படியாவது பல்ல கடிச்சிட்டு ஓட்டி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் ஆரவோடைய அம்மா கிட்ட இருந்து வேற உங்களுக்கு அடிக்கடி கால் வந்துக்கிட்டே இருக்குது. ஆரவோடைய அம்மா என்னம்மா ஆச்சு, ஆரவ என்கிட்ட பேசவே இல்லைம்மா அப்படின்ற மாதிரி அவங்க அடிக்கடி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஆரவோடைய அம்மா நம்பரை நீங்கள் பிளாக் லிஸ்ட்லேயே போட்டு வச்சுட்டீங்க இப்போது. ஏன்னா ஆரவ் காணோம் அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட சொல்ல முடியாது, ஆஃபீஸில் நடந்த பிரச்சனையும் அவங்கக்கிட்ட சொல்ல முடியாது. இது எல்லாத்தையும் சொன்னால் அவங்க டென்ஷன் ஆகிடுவாங்க. இப்போ இந்த பிரச்சனைலாம் எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறதே உங்களுக்கு சுத்தமாக தெரியல. ஆரவை பற்றி யோசிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சாலும் ஆரவோடைய அம்மா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஆரவை பற்றி அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆரவோடைய அம்மா நம்பரை பிளாக் லிஸ்ட்டில் போட்டு வச்சிடுறீங்க. ஸோ இப்போ ஆரவோடைய அம்மா கிட்டேயும் நீங்கள் பேசுகிறதே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு ஆரவோடைய அம்மா கிட்ட பேசி. ஸோ இப்படியே தான் போய்கிட்டு இருக்கு. ஆதித்யான்னு சொன்னோம் இல்லையா, அந்த பையனும் வந்துட்டான். அந்த பையன் உங்கள் கூட ரொம்ப ஜாலியாக பேசுகிறான். பட் உங்களுக்கு அவங்ககிட்ட பேச விருப்பம் இல்லை மீன்ஸ் நீங்கள் எப்பவும் போல் இருக்கிறதா நல்லது அப்படிங்கிறதுனால நீங்கள் அப்படியே இருந்துகிட்ருக்கீங்க. அந்த பையன் ஏதாவது பேசினா கேட்டால் நீங்கள் பதில் சொல்வீங்களே தவிர அதை தவிர்த்து நீங்கள் எதுவுமே அவங்ககிட்ட பேசிக்கிறது இல்லை. இப்படியே ஒர்க் போகுது. 1 மாதம் பேலன்ஸ் இருக்குது. அந்த 1 மாதத்துக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த பையனுக்கும் சின்னதாக எப்போயாவது கிளாஷஸ் வரும். பிகாஸ் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் இல்லையா, அதனால் அந்த பையனுக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே தான் இருக்குது. அப்பப்போ அந்த பையனுக்கும் உங்களுக்கும் நார்மலாக ஒர்க் போயிட்டே இருக்குது. அடிக்கடி சின்ன கிளாஷஸும் வருது. இதெல்லாம் வர்றது ரொம்ப சாதாரண விஷயம் தான். ஸோ இதெல்லாம் நம்ம பெருசுப்படுத்தி பேசிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நீங்களும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 3 வாரம் தான் பேலன்ஸ் இருக்குது அந்த ஊரில். எப்படியும் இந்த 3வது வாரத்தை நம்ம ஓட்டியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பல்ல கடிச்சிட்டு ஒரு நாளை கடத்திக்கிட்டு இருக்கீங்க. அங்கே இருக்க ஃபுட்டாக இருக்கட்டும், அங்கே இருக்க பர்சன்ஸ் ஆகட்டும், அந்த ரூம் ஆகட்டும், உங்களுக்கு எதுவுமே பிடிக்கல. 6 மாதம் இந்த ஊரில் நீங்கள் வந்திருக்கீங்க. பட் அந்த ஊரில் உங்களுக்கு ஒரு தெரு கூட இன்னமும் தெரியாது. நீங்கள் ஒரு நாள் கூட அந்த ஊரை சுற்றி பார்க்குறேன், இல்லை அந்த ஊருக்கு போய் நான் எதாவது வாங்குகிறேன், இல்லை அந்த ஊருக்கு என்னென்ன திங்ஸ் இருக்கோ அதெல்லாம் போய் நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்லாம் கூட நீங்கள் ஒரு நாள் கூட வெளில போனதே கிடையாது. அந்த ஊரை நீங்கள் சுத்தமாக சுற்றி கூட பார்த்தது கிடையாது. ஒரு நாள் கூட இல்லை. நீங்கள் இப்படியே ஆஃபீஸ்க்கு போகிறது, ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே பிஜி, அப்படியே ஆஃபீஸு, அப்படியே பிஜி ஆஃபீஸுன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படியே தான் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் அதுக்கப்புறம் அப்படியும் போகணும் அப்படின்னா ஆஃபீஸ் வண்டியிலே நீங்கள் எப்போயாவது சென்னைக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு வருவீங்க. அவ்வளோதான். இது மட்டும் தான் இப்படி கிட்டத்தட்ட 6 மாதமாக ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 3 வாரம் பேலன்ஸ் இருக்குது. இந்த பையன் என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் சென்னைக்கு போகும்போது இந்த பையனும் உங்கள் கூட வரணும் இல்லையா. இந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா நான் சென்னைக்கு போகலை, எனக்கு வந்து வேறு ஏதாவது பிரான்ச் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி போய் மேனேஜ்மெண்ட்டில் இந்த பையன் கேட்குறான். அந்த மேனேஜ்மெண்ட் பர்சன் என்ன பண்ணாங்க அப்படின்னா உங்களை கூப்பிட்டு கேட்குறாங்க, என்ன ஆச்சு அதிச்சி, அவன் ஏன் அப்படி கேட்குறான், அவன் ஏன் வந்து நீங்கள் போகிற பிரான்ச்சுக்கு போக மாட்டேன்னு சொல்கிறான், உனக்கும் அந்த பையனுக்கும் ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. நீங்கள் அந்த பையன்கிட்ட என்னாச்சு ஆதித்யா, ஏன் இந்த மாதிரிலாம் கேட்குறா அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்கு வந்து சென்னைக்கு வர விருப்பம் கிடையாது, அதனால தான் நான் வரலன்னு சொல்கிறேன், உங்களுக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் உங்களை மீன் பண்ணிலாம் நான் வரலன்னு சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் எல்லாருக்கும் நடுவுமே சொல்கிறான். அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, அப்போ இது என்னோட பிரச்சனை இல்லை சார், இது அவனோட பிரச்சனை தான், நீங்கள் அவன்கிட்டே பேசி கேட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் அங்கேருந்து வெளியில் போயிடுறீங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன நடந்தாலும் சரி இந்த 3 வாரத்துக்குள்ளே நீங்கள் சென்னை போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்க. ஸோ இந்த பையன் வந்தால் எனக்கு என்ன, வரலன்னா எனக்கு என்ன அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் இருந்துகிட்டு இருக்கீங்க கம்ப்ளீட்டாகவே. ஸோ இந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இல்லை நான் போகலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கான். பட் இந்த பையனோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்தா நல்லா தான் இருக்குது, நீங்களும் நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. அதனாலேயே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டில் சரி ஓகே இந்த பையனுக்கு வேறு ஏதாவது பிரான்ச்சில் கொடுப்போம், இதுக்கு ஒரு சின்ன ஒரு ஆப்ளிகேஷன் வைக்கிறாங்க, நீங்கள் அந்த பிரான்ச்சில் 6 மந்த் ஒர்க் பண்ணலாம், அதுக்கப்புறம் உங்களை சென்னைக்கு கண்டிப்பாக மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கண்டிஷனோட இந்த பையனை வந்து வேறு பிரான்ச்சுக்கு போடுறதுக்கு ஒத்துக்கவும் செய்கிறாங்க மேனேஜ்மெண்ட்டில். இந்த ஆதித்யாவோட டிஸ்கஷன், உங்ககிட்ட டிஸ்கஷன், அப்புறம் நீங்கள் சென்னைக்கு போயிட்டு என்னெல்லாம் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் பேச்சுவார்த்தையோடய கிட்டத்தட்ட அந்த வாரம் ஃபுல்லாகவே முடிஞ்சு போகுது. இன்னும் 2 வாரம் தான். இன்னும் 15 நாள் பல்ல கடிச்சிட்டு இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம ஊருக்கே நம்ம திரும்பி போயிடலாம், நம்ம வீட்டுக்கே நம்ம போயிடலாம், இந்த ஊரையே தொலைச்சி கட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு மூடு உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்குது. எனி டைம் ஸ்மைலிங் ஃபேஸாகவே இருக்கீங்க. இந்த 5.5 டேஸில், இந்த 5.5 மந்த்ஸில் யாருமே உங்களை பார்க்காத அளவுக்கு, எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக உங்களை நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம்.
அந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. உங்களோட ஃபேஸில் அவ்வளோ ஒரு டிராஸ்டிக்கான ஒரு சேஞ்சஸ் இருக்குது. நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கீங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த வீக் அப்படியே போய்கிட்டே இருக்குது. நீங்கள் ஒரு நாள் உங்களோட தம்பி கால் பண்ணி உனக்கு எதாவது வேணுமாடா, நான் உனக்கு எதாவது வாங்கிட்டு வரட்டுமா, அம்மா கிட்ட கேளு, எதாவது வாங்கிட்டு வரவான்னு கேளு அப்படின்னு சொல்ல உங்களோட அம்மா இல்லை எனக்கு எதுவும் வேணாம், நீ முதல்ல இங்கே வந்து தோல அப்படிங்கிற மாதிரி இன்னுமே அதே கடுப்புலேயே தான் இருக்காங்க. உங்களோட தம்பிக்கிட்ட கேட்டால் சரி வரதான் வர ஒரு நல்ல சரக்கை பார்த்து 4 பாட்டில் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறான். அஃப்கோர்ஸ் எனக்கு தெரியும் பாண்டிச்சேரியில் நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இருந்தாலுமே டக்குன்னு பிக் பண்ணுறது இந்த சரக்கு விஷயமாக தான் இருக்குது. தயவு செஞ்சு பாண்டிச்சேரி செல்லக்குட்டிஸ் யாராவது இருக்கீங்கன்னா என் மேலே கோவப்படாதீங்க. நான் ஒரு ஃபன்னுக்காக மட்டும்தான் சொல்கிறேன். ஏன்னா உண்மையாகவே அந்த தம்பி கேரக்டர் இதை தான் கேட்டான். அதனால நானும் உங்ககிட்ட சொல்கிறேன். தயவு செஞ்சு என் மேலே கோவப்படாதீங்க செல்லக்குட்டி. உன்னோட தம்பி கால் பண்ணிவிட்டு உனக்கு எதாவது வேணும்னா சொல்லிடா, நான் உனக்காக வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல உங்களோட தம்பி உங்ககிட்ட நல்ல பிராண்டாக பார்த்து 4 பாட்டில் சரக்கு வேணால் வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி உங்களை நல்லாவே டீஸ் பண்ணுறான். நீங்கள் உங்களோட தம்பிக்கிட்ட நான் எதிர்க்கையிலன்ற இடத்துல திமுறா பேசாதடா என்கிட்ட அப்படின்னு சொல்ல உங்களோட தம்பி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பி வா, சும்மா அங்கேயே போய் உட்காந்துட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே சலிச்சிக்கிட்டு பேசுகிறான். நீங்கள் உன்னோட தம்பிக்கிட்ட என்னடா சொல்கிறேன், நான் தான் வீட்டில் இருந்தாலும் எனக்கு பிடிக்காது, நான் எப்போ வெளில போவேன் நீ ரொம்ப ஆர்வமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உங்களோட தம்பி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படி தான் இருக்கும், இல்லைலாம் சொல்லலை, பட் இருந்தாலும் இந்த 6 மாதமாக நீ இல்லாமல் கொஞ்சம் கடுப்பாக தாண்டி இருக்குது, சண்டை போட கூட வீட்டில் ஆள் இல்லையா, அம்மா மட்டும்தான் இருக்காங்க, அம்மா கிட்ட சண்டையும் போட முடியாது, நீ இருந்தால் தான் கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும், நீயும் இல்லாமல் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஆரவ் பண்ணணும் இப்போலாம் காலே பண்ணுறதில்ல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட தம்பி டக்குன்னு ஆரவை பற்றி வேறு ஞாபகப்படுத்தி விடுறான். நீங்கள் டக்குன்னு உங்கள் தம்பிக்கிட்ட சரி நீ வை, நான் அப்புறமா உனக்கு கால் பண்ணுறேன், உனக்கு அம்மாவுக்கு என்ன வேணும்னு கேட்டு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு காலை கட் பண்ணிடுறீங்க. உங்களோட தம்பி பேசின எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா உங்களோட தம்பி உன் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கான் அப்படிங்கிறத இது வரைக்கும் ஒரு தடவை கூட உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணதே கிடையாது. இத்தனை நாளாகவே நீங்களோட தம்பியும் ஒன்றா தான் இருந்தீங்க. ஆனால் இது வரைக்கும் உங்களோட தம்பி ஒரு நாள் கூட உங்கள் மேலே வச்சுருக்க லவ்வை அவன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணதே கிடையாது. அவன் எந்த விஷயத்தையும் பெருசாக உங்ககிட்ட ஷேர் பண்ண மாட்டான். அதே மாதிரி தான் நீங்களும் பெருசாக அவன்கிட்ட எதையுமே ஷேர் பண்ணிக்க மாட்டீங்க. ஸோ இப்படியே தான் அவங்க 2 பேர் ரிலேஷன்ஷிப் இருக்குது. பட் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைமாக உங்களோட தம்பி உங்ககிட்ட இந்தளவுக்கு அவங்க மேலே வச்சுருக்க லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் ரொம்பவே ஃபுல்ஃபில்டாக ஃபீல் பண்ணுறீங்க. பரவாயில்ல, என் குடும்பம் எனக்காக எப்பயுமே என் கூட இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையே உங்ககிட்ட வருது. இவ்வளோ விஷயங்கள் பாசிட்டிவாக இருந்தாலும் ஒரே ஒரு சின்ன நெகட்டிவான விஷயமும் இருக்குது. அது ஆரவ் தான். ஆரவ் உங்களை மட்டும் பாதிக்கல, தன்னோட குடும்பத்தையே அதை பாதிச்சதை நினச்சி நீங்கள் ரொம்பவே வருத்தப்படுறீங்க. இவனை நான் மட்டும் மிஸ் பண்ணலை, என் தம்பி என் அம்மானு சொல்லிட்டு எல்லாருமே மிஸ் பண்ணுறாங்க. நீ ரொம்ப பெரிய சீட்டர் ஆரவ், நீ என்னை மட்டும் ஏமாற்றலை, என் குடும்பத்தையே சேர்த்து ஏமாற்றிருக்க. நீ இதுக்கப்புறம் வாழ்கிறதுக்கே தகுதி கிடையாது, தயவு செஞ்சு வாழ்நாள் முழுக்க என் கண்ணு முன்னாடியே வந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளேயே ஆரவை திட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த வாரமும் அப்படியே கடந்து போகுது. இன்னும் ஒரே ஒரு வாரம் தான் இருக்குது. இந்த ஒரு வாரத்தில் நீங்கள் சென்னைக்கு போயிட்டு உங்களோட வேலையை தொடங்குறதுக்கான எல்லா ப்ரொசஸையும் பார்க்குறீங்க. உங்களோட ஒர்க்ஸ் அங்கே போய் நீங்கள் என்னெல்லாம் பண்ண போகிறீங்களோ அது எல்லாத்தையும் இங்கேயும் கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. அந்த ஆஃபீஸில் நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ இப்படியே கிட்டத்தட்ட அந்த வாரத்தோட கடைசியும் வருது. இந்த கடைசி நாள் என்ன ஆகுது அப்படின்னா, ஆதித்யா ஆல்ரெடி நான் சென்னைக்கு போகலை, நான் இங்கேயே இன்னும் ஒரு 3 மாதம் நான் ட்ரைனிங்கை கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் இல்லையா. இதுக்கு மேனேஜ்மெண்ட்டில் ஒத்துக்கிட்டாங்க. பட் என்ன ஒரே ஒரு கண்டிஷன் அப்படின்னா, இந்த 3 மந்த்ஸ் மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம், அதுக்கப்புறம் உன்னோட ஃபுல் கண்ட்ரோல் அதித்தி கிட்ட தான் இருக்கும், நீ கண்டிப்பாக சென்னைக்கு போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆதித்யாவுக்கு பயங்கரமான ஒரு கண்ட்ரோல் போட்டிருக்காங்க. இதை ஆதித்யாவும் இப்போதைக்கு ஓகே பார்த்துக்கலாம், இந்த 3 மாதம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு கூட இந்த வேலையை விட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அவனும் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஸோ இப்படியே தான் போய்கிட்டு இருக்கு. ஆதித்யா அவனோட வேலையை பார்த்துட்ருக்கான். நீங்கள் யார்கிட்டையுமே சொல்லலை, உங்களோட மேனேஜ்மெண்ட்டில் மட்டும் போயிட்டு நாங்கள் கிளம்புற விஷயத்த சொல்லிவிட்டு உங்களுடைய ரிலீவிங் ஃபார்ம் எல்லாத்தையும் வாங்கிட்டு உங்களோட ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு கேபை அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஜாலியாக அங்கேருந்து கிளம்பி போகிறீங்க. உங்களுக்கு ரொம்ப பெரிய உங்களோட தொலைஞ்சு போன ஃப்ரீடமே திரும்பி கிடைச்ச மாதிரி அப்படி ஒரு சந்தோஷம் உங்களோட முகத்தில். நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக உங்களோட வீட்டுக்கு கிளம்பி போகிறீங்க. வீட்டுக்கு கிளம்பி போகும்போது உங்கள் அம்மாவுக்கு என்ன பிடிக்கும், உங்களோட தம்பிக்கு என்ன பிடிக்கும், உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து வாங்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க. ரொம்பவே சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போகும்போது உங்கள் அம்மாவும் உங்களோட தம்பியும் கீழே உங்களை ரிசீவ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமாக உங்களை ரிசீவும் பண்ணிக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே போயிட்டு அவங்களுக்காக நீங்கள் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க, என்னெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்களோ அது எல்லாத்தையும் அவங்ககிட்ட காமிச்சு ரொம்பவே சந்தோஷமாக இதை நான் உனக்காக வாங்கிட்டு வந்தேன், இதை நான் உனக்காக வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரொம்பவே ஹாப்பியாக சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இப்படியே அந்த 2 நாள் கடந்து போகுது. நீங்கள் ஒரு வழியாக உங்களோட வீட்டுக்கும் வந்து சேர்ந்துட்டீங்க. கிட்டத்தட்ட 6 மாதம் உங்கள் குடும்பத்தை, உங்களோட ஊரை, உங்களோட வீட்டு எல்லாத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. இந்த மிஸ்ஸிங் ஃபேக்டர் உங்களுக்குள்ளே அதிகமாக இருந்தாலும் பட் வேறு வழி இல்லாமல் இதை எல்லாத்தையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு தான் இருந்தீங்க. இப்போ அவனை தொலைஞ்சு போன ஃப்ரீடம் உங்களுக்கு திரும்ப கிடச்சிருச்சு. நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக உங்களோட வீட்டுக்கும் வந்துட்டீங்க. ஸோ இப்போ உங்களோட வேலை திரும்பவும் தொடங்க ஆரம்பிக்குது. நீங்கள் சென்னையில் வந்து அந்த கம்பெனியோட இன்னொரு பிரான்ச்சில், இந்த சென்னையில் இருக்க பிரான்ச்சில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறீங்க.
ஆஸ் யூஷுவல் ஒர்க் எந்த ப்ராப்ளமும் இல்லை, ரொம்பவே ஸ்வீட்டாக போகுது. இப்படியே நாட்கள் ரொம்ப அழகாக போகுது. 3 மாதம் ஆகுது. இந்த 3 மாதத்துல ஆதித்யா இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மேனேஜ்மெண்ட்டில் ஆல்ரெடி அவருக்கு ஒரு கண்ட்ரோல் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த கண்ட்ரோலோட டேஸ் முடியுது. ஸோ ஆதித்யா இப்போ சென்னைக்கு வரணும். பட் ஆதித்யா இப்போ இதையே சாக்கா வச்சு வேலையை விட்டு நின்றுட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான ஒரு பிளான் பண்ணுறான். பட் எதுவுமே நடக்கலை. அந்த ஆஃபீஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆதித்யா இதெல்லாம் பிளான் பண்ணி அவன் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க பேக் பண்ணி ஆதித்யாவை சென்னைக்கும் அனுப்பிட்டாங்க. ஸோ இப்போ ஆதித்யாவுக்கு எதுவுமே பண்ண முடியல. சரி ஓகே, இங்கே ஒரு 2-3 மாதம் இப்படியே பல்ல கடிச்சிட்டு ஓட்டுவோம், அதுக்கப்புறம் நம்ம இந்த வேலையை காட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவன் சைலண்ட்டாக இருக்கான். நீங்கள் ஆதித்யாவும் இங்கே வந்து வேலையில் ஜாயின் பண்ணுறான். ஆஃப்கோர்ஸ் ஆதித்யாவுக்கு உங்களை மட்டும்தான் தெரியும் இல்லையா. ஸோ எப்பவும் போல் அவன் ரொம்பவே நார்மலாக அவங்கக்கிட்ட மட்டும் பேசிகிட்டு இருக்கான். அண்ட் நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸுமே பார்த்தீங்கன்னா யாருமே ஒரு குழந்தைத்தனமான சப்ஸ்கிரைபர்னே சொல்ல முடியாது. எல்லாருமே பயங்கரமான அல்ட்ரா லெஜெண்ட்ஸாக இருக்கீங்க என்னை விட. ஸோ அஃப்கோர்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் கிளாரிஃபை பண்ண வேண்டியது என்னோடய கடமை இல்லையா. ஸோ நான் சொல்லிடுறேன். இவன் தான் நம்ம கதையோட செகண்ட் பிஎல் லீட். இவனோட நேம் ஆதித்யா. இவன் ஆரவுடைய முன்னாள் காதலன். இப்போதைக்கு ஆரவுக்கும் இவனுக்கும் எந்த விதமான கனெக்ஷனும் இல்லை. இதுக்கப்புறம் இவனுங்க 2 பேருக்கு நடுவில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத எனக்கு தெரியாது. கதை போக போக தான் பார்க்கணும். இப்போ ஆதித்யாவோட கேரக்டரைசேஷன் பற்றி சொல்கிறேன். பையன் ரொம்பவே ஒரு விளையாட்டுத்தனமான பையன். பையனோட விளையாட்டுத்தனத்தை எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு அளவே கிடையாது. அவன் அந்தளவுக்கு ஒரு விளையாட்டுத்தனமான பையன். ஆரவுக்கும் அதித்திக்கும் கோவம் எக்ஸ்ட்ரீமாக வரும். பட் இவனுக்கு கோவமே வராது. இவங்களோட நேர் ஆப்போசிட்டாக தான் ஆதித்யா இருப்பான். இவன் ரொம்பவே ஒரு ஈஸி அப்ரோச்சபிள், ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி நேச்சராக இருப்பான். எதையுமே ரொம்ப ஈஸியாக டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ இவனோட லைஃப்பில் இவன் ஏன் இப்படி மாறினான் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப பெரிய ஒரு கதை இருக்குது. அண்ட் ரொம்ப கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இவன் வந்து என்னோடய பாஸ்ட் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கான். கிட்டத்தட்ட அவனோட 24 வருஷம் வந்து அவனோட லைஃப்பில் ரொம்பவே ஒரு க்ரூவலான ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்ந்திருக்கான். அந்த க்ரூவலான வாழ்க்கை தான் அவனை இந்தளவுக்கு மாற்றிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அவனை நடை, உடை, பாவனி என்னெல்லாம் சொல்லுவாங்களோ அது எல்லாத்தையுமே அவன் மாற்றிருக்கான். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம கதையை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். என்னோடய லைஃப்பில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கதை போக போக கண்டினியூ பண்ணுவோம். அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது. இந்த கதையோட முக்கியமான கதாநாயகர்கள்கிட்ட நான் பேசிவிட்டு இந்த கதையோட நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் கேட்டுட்டு ஒரு சின்ன கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கதையை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆதித்யாவை இந்த கேரக்டரில் இன்ட்ரோ பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த பார்ட்டில் இன்ட்ரோ பண்ணிட்டேன். இல்லைனா இதுக்கு நடுவில் நிறைய விஷயங்கள் நடந்திருந்தது. பட் இருந்தாலுமே அது எல்லாத்தையும் நான் கட் பண்ணிவிட்டு இப்போ டேரெக்டாக நான் ஆதித்யோட இன்ட்ரோவை கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் ரொம்ப சீக்கிரமாக நெக்ஸ்ட் பார்ட்டில் அவங்க எல்லாருக்குமே சொல்கிறேன். அண்ட் இந்த பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி, லவ் யூ ஆல், சியர்ஸ், பை அண்ட் டேக் கேர். அண்ட் உங்களுக்கு எதாவது பேசணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய் மக்களே.